உங்களின் அனகோண்டா படமெடுத்து ஆடாமல் துவண்டு கிடப்பதன் 7 காரணங்களைப் பற்றி பார்ப்போம். இந்த அரிய வகையான அனகோண்டாக்கள் படமெடுத்து ஆடாததை 3 வகைகளாக பிரிக்கலாம். 1. மனைவி வளர்க்கும் பூந்தோட்டத்தை பார்த்ததும் படமெடுத்து ஆடத் தொடங்கும். ஆனால் படமெடுத்து ஆடத் தொடங்கிய 2 நிமிடத்திற்குள் சீக்கிரமாகவே வேலையை முடித்துவிட்டு துவண்டு போய் கிடக்கும். 2. பூந்தோட்டத்தை பார்த்ததும் படமெடுத்து ஆடுவதற்கு எழுந்து நிற்கும். ஆனால் பூந்தோட்டத்திற்குள் சென்று படமெடுத்து ஆடுவதற்குள் துவண்டு போய் கிடப்பார்கள். ஆனாலும் எப்படியாவது முயற்சித்து வேலையை முடிப்பார்கள். 3. பூந்தோட்டத்தை பார்த்தாலும் பார்க்காதது போல் துவண்டு போய் கிடப்பார்கள். இந்த 3 வகையான அனகோண்டாக்கள் 30, 40 மற்றும் 50 வயதிற்கு மேல் தங்களின் வயதின் முதிர்ச்சியால் நடந்துவிடும். ஆனால் அனகோண்டா வயதின் முதிர்ச்சியடையாமலே இப்படி நடந்து கொள்வதற்கான காரணங்கள் இருக்கிறது. அதை சொல்வதற்கு முன்பாக முதலில் அனகோண்டா எப்படி படமெடுத்து ஆடுகிறதென்று பார்ப்போம். உங்களின் ஹார்மோன், மூளையில் உள்ள நரம்புகள், தசைகள் மற்றும் இரத்தக் குழாய்களுக்கு ஏற்படும் உணர்ச்சிகளால் தான் அது படமெடுக்க ஆரம்பிக்கிறது. இதில் ஏதாவதொன்றிற்கு குறைபாடோ அல்லது பிரச்சனை வந்தாலோ அனகோண்டா படமெடுத்து ஆடுவதற்கு சிரமப்படும். இன்னும் தெளிவாக சொல்லப் போனால், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரே போல் இணைந்து செயல்பட்டால்தான் படமெடுத்து ஆட முடியும். இந்த இரண்டில் ஏதாவதொன்று பாதிப்படைந்தால் அது நிச்சயமாக அனகோண்டாவையும் பாதிப்படைய வைக்கிறது. அந்த பாதிப்பு வருவதற்கான காரணங்களைப் பற்றி பார்ப்போம். 1. உங்களின் அனகோண்டாவிற்கு செல்லப்படும் இரத்த ஓட்டம் குறைந்தால் அது படமெடுக்க ஆடுவதை நிறுத்திவிடும். இந்த இரத்த ஓட்டம் குறைவது உங்களின் இருதய சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம். உயர் இரத்த அழுத்தம், ஹை கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டாலும் நிகழலாம். 2. உங்களின் உடல்களில் அதிக கொழுப்பும் நீரிழிவு நோயால் அவதிப்பட்டாலும் இது நிகழும். மேலும் உடல் பருமனாகி உங்களால் தலை குனிந்து பார்த்தாலும் கூட அனகோண்டாவை பார்க்க முடியாத அளவிற்கு தொப்பை இருந்தால் அதனாலும் படமெடுத்து ஆட முடியாமல் போகலாம். 3. மூளையிலிருந்து அனகோண்டாவில் செல்லப்படும் நரம்பு மண்டலங்களில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் படமெடுத்து ஆட முடியாமல் போகும். 4. மற்ற நோய்களுக்காக சாப்பிடும் மருந்துகளின் விளைவுகளால் ஏற்படும் சோர்வு, தூக்கமின்மை, பசியின்மை, அதனால் உட்கொள்ளும் உணவு முறைகளாலும் படமெடுத்து ஆட முடியாமல் போகும். 5. முதுகெலும்பு, இடுப்பு மற்றும் சிறுநீர் பைகளுக்கு விபத்துகள் மூலம் ஏதாவது பாதிப்புகள் வந்தாலும் கூட இது நிகழலாம். 6. அளவுக்கதிகமாக மது குடித்தல், புகைப்பிடித்தல் மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானாலும் இது நிகழலாம். 7. உங்களின் வேலையால் வரும் அதிக டென்ஷன், மன அழுத்தம், தன்னம்பிக்கை இழப்பது, கவலை, கோபம் மற்றும் பதற்றத்தாலும் இது நிகழலாம். மொத்தத்தில் உங்களை நீங்களாகவே சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவில்லையென்றால் உங்களால் மட்டுமல்லாமல் உண்மையான அனகோண்டாவிற்கே படமெடுத்து ஆடவே முடியாது. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், யாருக்கெல்லாம் படமெடுத்து ஆட முடியவில்லையோ அவர்கள் பெரும்பான்மையானவர்களும் கூச்சப்பட்டு வெளியே தெரிந்தால் அவமானமாகிவிடுமோ என்ற அச்சத்தில் அதை மருத்துவரிடம் அணுகி சரி செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே இதை சரி செய்தால் சீக்கிரமே குணமடைய வைக்கலாம். இல்லையென்றால் அனகோண்டாவை எப்பவும் கூண்டுக்குள்ளேயே போட்டு கண்காட்சிக்காக மட்டுமே பயன்படுத்த நேரிடும். இனி இயற்கை முறையில் இதை குணமடைய வைத்து பழையது போல் படமெடுத்து ஆட வேண்டுமென்று நினைப்பவர்கள் மருந்து என்று கமெண்ட் செய்யவும். உங்களின் வீட்டிலேயே செய்து கொள்ளும் எளிய வழிமுறையை செய்து பழையது போல் மீண்டும் ஆடுவதற்கான இயற்கை முறையிலான மருந்தை அடுத்த வீடியோவில் நான் சொல்லித் தருகிறேன். கூடவே முடிந்தால் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள்.